Hi friends, welcome back to our channel Toppers Education. So இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிந்த ஒரு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ முன்மாதிரி ஒரு காலாண்டு தேர்வுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது கண்டிப்பாக மற்ற மாவட்ட நண்பர்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன். ஸோ அனைத்து எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின்ஸும் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 14 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் இருந்து நமக்கு வந்து வந்திருக்கு. எல்லாமே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டைப் தான். அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்த 2 மார்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இல்லை, மற்ற மாவட்ட நண்பர்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள். இது வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ஷல் திட்டம் அதுவும் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் ராமலிங்க சுவாமிகளுடைய சீர்திருத்தம் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. இந்தியாவின் 4 பருவ காலங்கள், ஓகேங்களா? ஸோ அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்தியாவின் தோட்டப்பயிர்கள், நிலக்கரியின் வகைகள், அதனுடைய கரிம அளவு குறிப்பிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அப்புறம் ஆளுநருக்கான தகுதிகள், ஜிடிபினா என்ன, உலகமயமாதலின் வகைகள், பன்னாட்டு வணிகம், இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து நமக்கு 1 மார்க் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குழுவில் போடுறேன். 8 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் மேப், இந்தியா மேப்பில் குறிக்கிறதுக்கான அந்த மேப் 8 மார்க் கொஷின் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.